ஆயுத பூஜை வரப்போது அப்படினாலே நம்ம எல்லாரோட மைண்ட்லயும் ஓடுற ஒரே விஷயம் வீடு இல்லாட்டினா ஆபீஸ்ல இருக்கிற எல்லா தூசியும் மொத்தமா தட்டி கிளீன் பண்ணணும் அப்படின்றதானே. சோ அப்படி கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒட்டை அடிக்கிறதுக்கு ஒட்டரை குச்சி, தூசியை துடைக்கிறதுக்கு துணியை தானே யூஸ் பண்ணுவோம். ஆனா இனிமேல் நம்ம தூசியை தட்டுறதுக்கு பார்த்தா துணி கிணியில எதையுமே யூஸ் பண்ண தேவையில்லை. சிம்பிளா நாங்க இப்ப சொல்ற இந்த ப்ராடக்ட் மட்டும் நம்ம வாங்கணும்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டுல இருக்கிற தூசி படிஞ்சிருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, நம்ம ஆபீஸ்ல யூஸ் பண்ற CPU கீபோர்டுன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் அசால்ட்டா கிளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அதுதான் அகாரோட கம்ப்ரஸ்ட் ஏர் டஸ்டர். சோ இத தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி இது எவ்வளவு தூரம் கிளீன் பண்றது அப்படின்றத இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அத பார்க்க முடியும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா என்னோட பேர் மாயா, என்னோட பேர் சிவா, இது SM Pro Tech. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணனும்னா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ரஸ்ட் ஏர் டஸ்டர் இருக்கு. அதோட பவர் கார்டு மட்டும் கிட்டத்தட்ட 3 மீட்டர் அளவுக்கு நீளமா இருக்கு. அது கூட பாத்தீங்கன்னா 4 அக்சஸரீஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளாட் நாசில் வித் பிரஷ், ரவுண்ட் நாசில், இன்ஃப்ளேட்டபிள் கெட் அண்ட் இன்ஃப்ளேட்டபிள் நாசில். இது கூட பாத்தீங்கன்னா 2 ஃபோம் ஃபில்டரும் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. இந்த Agaro Compressed Air Duster ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இது காம்பாக்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதோட அசெம்பிளி ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம ஃபிளாட் ஆகிற சர்ஃபேஸ்ல கீபோர்ட் மாதிரியான ஐட்டங்களை நம்ம கிளீன் பண்ணனும் வச்சுங்களேன். சிம்பிளா இந்த ஃபிளாட் நாசில் வித் பிரஷ் இருக்கு பாத்தீங்கன்னா அதை நம்ம டைரக்டாவே இதல கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஒன்ஸ் இத நம்ம கனெக்ட் பண்ணா சுவிட்ச் ஆன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அதை வச்சு நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிர முடியும். அதே நம்ம ரொம்ப குறுகலான ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல இருக்கிற டஸ்ட்டை கிளீன் பண்ணனும் அப்படினா அதுக்கு நம்ம இன்ஃப்ளேட்டபிள் ஹெட் இருக்கு பாத்தீங்கன்னா அதை அட்டாச் பண்ணனும். இத அட்டாச் பண்றப்ப பாத்தீங்கன்னா எந்த பக்கம் திருவி எந்த பக்கம் லாக் பண்ணனும் அப்படின்றது அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம கரெக்ட்டா திருவி லாக் பண்றனா லாக் ஆயிரும். ஒன்ஸ் இத அட்டாச் பண்றனா எந்த இடத்துல இருக்க டஸ்ட்டை நம்ம கிளியர் பண்ணுமோ அந்த இடத்துல போய் இத வச்சு லைட்டா சுவிட்ச் ஆன் பண்ணாலே போதும், அந்த இடத்தை செம்மையா கிளீன் பண்ணிருங்க. இதே உங்க வீட்ல இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு பலூன் ஊதி கொடுக்கணும் இல்லனா நம்ம வீட்ல இருக்கிற இன்ஃப்ளேட்டபிள் ஆப்ஜெக்ட்ல இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்விம்மிங் பூல் இல்லனா ஏர் மேட்ரஸ் இல்லனா ஏர் பில்லோல உங்க வீட்ல இருந்துச்சு அப்படினா அதை நம்ம காத்து ஊதுறதுக்கும் பாத்தீங்கன்னா இதே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேட்டபிள் நாசில் 3 நாசில கொடுத்துறாங்க. அதையும் நம்ம இத அட்டாச் பண்ணிக்கலாம். அதை அட்டாச் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி இன்ஃப்ளேட்டபிள் ஹெட்டை முதல்ல அட்டாச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் அதுல நாசில் அட்டாச் பண்ணனும். ஒன்ஸ் இத அட்டாச் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணாலே போதும், நம்ம பலூன் இல்லனா இன்ஃப்ளேட்டபிள் ஆப்ஜெக்ட் எதை வேணாலும் காத்தடிச்சுக்கலாங்க. அதுக்காக இதுதான் இதோட ஸ்பெஷலான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இதோட ஸ்பெஷல் இதோட ஸ்பீடு இதோட ஃபோர்ஸும் தான். எஸ், இந்த ஏர் டஸ்டர்லயே பாத்தீங்கன்னா 2 மோட்ல ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு சுவிட்சும் கொடுத்திருக்காங்க. அந்த சுவிட்சை நீங்க சென்டர்ல வச்சீங்கன்னா இந்த ஏர் டஸ்டர் ஆஃப் ஆயிரும். அதே இது கீழ இருக்க ஒரு லைனை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா மோட்டார் லோ ஸ்பீட்ல சுத்தும். அதே இது மேல இருக்க 2 லைனை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா மோட்டார் ஹை ஸ்பீட்ல சுத்தும். அதுக்காக லோ ஸ்பீடுன்றது லோ ஸ்பீட்லாம் கிடையாதுங்க. அதுலயே பாத்தீங்கன்னா 30,000 RPM ஸ்பீட்ல மோட்டார் சுத்தும். அதே இது ஹை ஸ்பீடு வச்சீங்கன்னா 48,000 RPM ஸ்பீட்ல மோட்டார் சுத்தும். இந்த 48,000 RPM பயங்கரமான ஸ்பீடுங்க. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், ஃபேனுக்கு பக்கத்துல போய் ஹை ஸ்பீட்ல இந்த ஏர் டஸ்டர் வச்சீங்கன்னா அந்த ஃபேனோட ரெக்கையே சுத்தும். சோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸான கம்ப்ரஸ்ட் ஏர் டஸ்டர் தான் இந்த அகாரோட ஏர் டஸ்டர். இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, இந்த டஸ்டருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபோம் ஃபில்டர் கொடுத்திருக்காங்க. சோ அதனாலே காத்த பயங்கர ஸ்பீடா ஃப்ளோ பண்றப்ப வெளியில இருந்து தூசியை உள்ளலாம் இழுக்காது. சோ இதனாலே நம்ம க்ளீன் பண்ற இடத்தை செம்ம க்ளீனா இது க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இது எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுது அப்படின்றது நாங்க ரொம்ப டஸ்டியா வச்சிருக்கிற CPU-வை க்ளீன் பண்ணி காமிக்கிறோம். அது எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குதுன்றது பிஃபோர் ஆஃப்டர் ரிசல்ட் நீங்களே பாருங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க இது எவ்வளவு அழகா க்ளீன் பண்ணுது அப்படின்றத. அதுக்காக நம்ம CPU கீபோர்டை மட்டும் தான் அதை வச்சு க்ளீன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம வீட்ல ரொம்ப டஸ்டியா இருக்கிற ஜன்னல் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலையும் க்ளீன் பண்ணிக்கலாம். AC ஃபில்டர் இருந்துச்சுனா AC ஃபில்டரையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லனா அளவுக்கு அதிகமா டஸ்ட் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டா இருந்தாலுமே அதை இத வச்சு அசால்ட்டா க்ளீன் பண்ணிர முடியுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இது ஒரு காப்பர் மோட்டார். சோ அதனால இதோட டியூரபிலிட்டி அதிகமா இருக்கும், லாங் லாஸ்டிங்கா இது உழைக்கவும் செய்யும். சோ அதனால இத நம்ம நம்பி வாங்கலாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஏர் டஸ்டர் வச்சு நீங்க மொபைல் போனையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க க்ளீன் பண்றப்ப பின்னாடி இருக்க ஃபோம் ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா, அது அளவுக்கு அதிகமா தூசி அடைஞ்சிச்சுனா அந்த ஃபோம் ஃபில்டரை கட்டிட்டு ஸ்பேரா கொடுத்த மத்த 2 ஃபோம் ஃபில்டரை மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கெல்லாம் மேல இந்த ஃபோம் ஃபில்டர் வாஷபிளும் கூடங்க. சோ இத நீங்க வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ 500 வாட்ஸ் ஹை ஸ்பீட் பவர், அதே நேரத்துல 18 kPa ப்ளோயிங் ஃபோர்ஸ் கொண்ட இந்த ஒரு அகாரோட கம்ப்ரஸ்ட் ஏர் டஸ்டர் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அண்ட் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.